நீங்கள் தினமும் 8 மணி நேரம் தூங்கியும் காலை எழும்போது சோர்வாக இருக்கிறீர்களா? ஆனால் ஜப்பானியர்கள் 6 மணி நேரம் கூட தூங்காமல் எப்படி இவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கிறார்கள்? 1. தூக்கத்தின் நேரம் முக்கியம், அளவல்ல. ஜப்பானில் மக்கள் தினமும் ஒரே நேரத்தில் தூங்குகிறார்கள், ஒரே நேரத்தில் எழுகிறார்கள். 6 மணி நேரம் தூங்கினாலும் அது ஆழ்ந்த தூக்கம் என்றால் அது 8 மணி நேர தூக்கத்துக்கு சமம். உடலுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. 2. இணைமுறி, பகல் நேர சிறு தூக்கம். ஜப்பானியர்கள் இணைமுறி என்ற பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். அதாவது பகலில் 10 முதல் 20 நிமிடங்கள் சிறிய தூக்கம். இதனால் மூளை மீண்டும் ஃப்ரெஷ் ஆகிறது. இரவில் அதிக நேரம் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது சோம்பல் அல்ல, இது புத்திசாலித்தனம். 3. தூங்கும் முன் மொபைல் வேண்டாம். தூங்குவதற்கு முன் மொபைல், டிவி, லேப்டாப் இவையெல்லாம் ஜப்பானியர்கள் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் ஸ்கிரீனில் இருந்து வரும் ப்ளூ லைட் உங்கள் தூக்க ஹார்மோனை கெடுக்கிறது. அதனால் தூங்கினாலும் மூளை ஓய்வெடுக்காது. 4. இரவு உணவு லேசாக இருக்க வேண்டும். ஜப்பானில் இரவு உணவு மிகவும் லேசானது. கனமான உணவு கனமான தூக்கத்தை தராது. லேசான உணவு ஆழ்ந்த தூக்கத்தை தரும். இதுதான் உண்மை. 5. காலை சூரிய ஒளியை நேரடியாக பெறுவது ஜப்பானியர்களின் பழக்கம். இதனால் உடல் கடிகாரம் சரியாக இயங்கும். இரவில் தூக்கம் தானாகவே வரும். முக்கியமான செய்தி: குறைவாக தூங்குவது இலக்கல்ல, சரியான முறையில் தூங்குவதுதான் ரகசியம். ஜப்பானியர்கள் சொல்வது, தூக்கம் என்பது ஓய்வல்ல, அது நாளைக்கான தயாரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.